अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருப்பாணாழ்வார் திருவரங்கநாதனுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக அவனுடைய திவ்ய அவயவங்களினுடைய அழகையெல்லாம் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் வர்ணித்து அருளி செய்த திவ்ய பிரபந்தம்தான் அமலனாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தம். அமலனாதிபிரான், அமலன் ஆதிபிரான் என்று தொடங்கிய திருப்பாண ஆழ்வார் முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தாமே வந்தன, வந்து தம்முடைய கண்ணினுள்ளன ஒக்கின்றனே என்பதாக, அப்படி திருவடிகள் தாமே வந்து தம்மை அனுகிரகித்தன என்று தெரிவித்தார். அடுத்த இரண்டாம் பாசுரத்திலே திருவடிகள் தாமே வந்து அடியேனை விஷயீகரித்தன, உடனே என்னுடைய சிந்தையானது அவனுடைய அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என்று தன்னுடைய சிந்தை அந்த எம்பெருமானுடைய திரு பீதாம்பரம் அதிலே சென்று விட்டது என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக மூன்றாம் பாசுரத்திலே அந்த திருவரைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உந்தி எம்பெருமானுடைய திருவயிறு, அதிலேதான் தன்னுடைய மனம் ஈடுபட்டிருக்கிறது என்று தெரிவிக்கின்றார். அதாவது முதலிலே அந்த ஆடையிலே அரைச்சி வந்த ஆடையிலே மனம் ஈடுபட்டது, அந்த மனத்தை இன்னொரு அலையானது வந்து தள்ளி அது உந்தியிலே கொண்டு போய் சேர்த்தது என்று கொள்ளும்படியாக அப்படி பாசுரத்தை அருளிச் செய்கின்றார். அந்த உந்தி என்னால் அது எப்படிப்பட்டது என்னால் உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு காரணமாய் அமைந்தது. அதாவது எம்பெருமான் நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று சொல்லும்படியாக அந்த திருநாபியினுடைய கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்தான், அந்த பிரம்மாவானவன் ருத்ரனை படைத்தான். இப்படி உலகம் படிப்படியாக படைக்கப்பட்டு கொண்டே போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே உலகனைத்திற்கும் காரணமாயிருப்பது எது என்றால் அந்த எம்பெருமானுடைய உந்திதானா. அந்த உந்தியை தாம் அனுபவித்தார். அதாவது அந்த உந்தியினுடைய அழகிலே ஈடுபட்டு அந்த ஆழ்வாருடைய நெஞ்சமானது அந்த உந்தியின் மேலதன்றோ என்று சொல்லும்படியாக அப்படி அதன் மேலேயே அந்த நெஞ்சு ஈடுபட்டு விட்டது என்பதை மூன்றாம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதல் பாசுரத்திலே வானவர்கள் சந்தி செய்ய நின்றவன், அதாவது விண்ணவர்கோன், அவன்தான் விரையார் பொழில் வேங்கடவன், அவனேதான் திருவரங்கத்திலே வந்து அரங்கத் தரவினனையானாக எழுந்தருளியிருக்கிறான் என்று முதல் பாசுரத்திலே சொன்ன அர்த்தத்தையும் சற்று இந்த பாசுரத்திலே விரித்து மூன்றாம் பாசுரத்திலே அதையே சற்று விவரித்து அருளிச் செய்கிறார். வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்திகைய நின்னான் அரங்கத்தரவினனையான் அதன்மேலயனை படைத்ததோரில் உந்திமேல் அதன்னோ அடியே உள்ள தென்னுயிரே. திருவேங்கடமலை அது எப்படிப்பட்டது என்றால் மந்திபாய் வடவேங்கடமாமலை, மந்திகளெல்லாம் பாயும்படியான, மந்திகள் என்றால் குரங்குகள், இன்னும் சொல்லப்போனால் பெண் குரங்குகள் என்று, அதாவது ஆண் குரங்கை கடுவன் என்றும் பெண் குரங்கை மந்தி என்றும் கூட தமிழ் இலக்கியங்களிலே வழங்குவதுண்டு. ஆக மந்திபாய் வடவேங்கட மாமலை, அந்த திருவேங்கட மலையிலே குரங்குகளெல்லாம் மிக அதிகமாக பாய்கின்றன என்று தெரிவிக்கின்றார். இது இப்பொழுதும் கூட நாம் கண்ணாலே காணக்கூடிய ஒரு காட்சியாகவே அமைந்திருக்கிறது. அந்த திருமலையிலே அதிகமான குரங்குகள் இருக்கின்றன. இந்த குரங்குகளுக்கும் கூட முகம் கொடுத்து கொண்டு அவன் எழுந்தருளி இருக்கிறான் என்னால் அது எம்பெருமானுடைய ஒரு சௌலபியம், அந்த எளிமையை காட்டுகிறது என்று ஆச்சாரியர்கள் ஈடுபட்டு பேசுகிறார்கள்.
திருமழிசை பிரானும் கூட திருவேங்கட மலையை வர்ணிக்கின்ற பொழுது காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் என்று காட்டுவாசியான ஜனங்கள் என்ன, வானரம் அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் என்ன, மற்றும் வேடுவர்கள் என்ன, இவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டு அங்கே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று அப்படி அருளி செய்தார். அதே அடிப்படையிலே இங்கே திருப்பாண ஆழ்வாரும் மந்தி பாய் வடவேங்கடமாமலை, அந்த மந்தியானது பாய்கிறது என்றார். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்கிறதாம் திருவேங்கட மலையில். மிகவும் சுவையாக வியாக்கியானிக்கின்ற பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார், தம்முடைய மனமும் கூட கீழ்ப்பாசுரத்திலே அரை சிவந்த ஆடையின் மேல் என்று சிவந்த ஆடையிலே போன மனமானது அடுத்தபடியாக அது உந்தியிலே பாய்ந்து விட்டதல்லவா, இப்பொழுது எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றினுடைய அழகிலே பாய்ந்து விட்டது. ஆயினாலே இப்படி தம்முடைய மனம் அந்த ஒரு அழகிலிருந்து மற்றொரு அழகுக்கு பாய்வதை நினைத்தவாறே ஆழ்வாருக்கு திருவேங்கடமலையிலே ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவுகின்ற அந்த குரங்கினுடைய நினைவு வந்தது போலும். ஆயினாலேதான் மந்தி பாய் வடவேங்கட மாமலை என்கிறார். ஆயினால்தான் மனம் ஒரு குரங்கு என்கிற பழமொழி கூட ஏற்பட்டது போலும். மந்தி பாய் வடவேங்கட மாமலை. அது மட்டுமல்ல, அந்த திருவேங்கடமலையிலே இன்றைக்கும் நாம் சென்றோமானால் எத்தனையோ 1000 பேர் 1,00,000 பேர் அந்த திருவேங்கடமுடையானை சேவிக்க வருகிறார்கள். அத்தனை பேரும் ஒவ்வொருத்தர் ஓரோரு விதமான எண்ணங்களை தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு முறை வருகிற பொழுதோ ஒரு விஷயத்திலே ஆசை, மற்றொரு முறை வருகிற பொழுதோ வேறொன்றை பிரார்த்திக்கிறார்கள். இப்படியே அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களிலிருந்து இன்னொரு விஷயத்திலே தாவிக்கொண்டே இருக்கிறபடியினாலே அவர்களையே சொல்லுகிறார் மந்திபாய் வடவேங்கட மாமலை என்று. இப்படி கூட நாம் பொருள் கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருவேங்கட மலை, அந்த மலையிலே இயற்கை காட்சி, குரங்குகளெல்லாம் அப்படி வரிசையாக மாலை போல ஒன்றை ஒன்று பிடித்து தொங்கிக் கொண்டிருக்குமாம். திடீரென்று கோயிலிலே திருச்சின்ன ஒலி கேட்டால் எல்லா குரங்குகளும் பாய்ந்து ஓடுமாம். அதைத்தான் மந்தி பாய் வடவேங்கட மாமலை என்று பாய்கின்ற மாமலை அது. அதை வடவேங்கடம் என்று அருளி செய்ததற்கு என்ன காரணம் என்றால், அது தமிழ்நாட்டினுடைய வடக்கு எல்லையாக ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது. அந்த திருவேங்கட மலை என்பது தமிழ்நாட்டினுடைய வடக்கு எல்லை என்று சொல்லப்பட்டது. மேலும் திருப்பாணாழ்வார் அவர் அவதரித்த உறையூர் என்கிற திவிதேசத்திற்கு வடக்கிலே அமைந்திருப்பதுதான் திருவேங்கட மலை. ஆகையினாலே மந்திபாய் வடவேங்கட மாமலை. அந்த மாமலையிலே வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்று அந்த தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து எம்பெருமானை சேவிக்கிறார்களாம். அப்படி வானவர்கள் சந்தி செய்ய என்னால் வணங்கும்படியாக நின்றான். அப்படி நின்றவன் தான் அரங்கத்து அரவினனையான் என்று அவன்தான் திருவரங்கத்திலே அப்படி பள்ளி கொண்டிருக்கிறான். வானவர்கள் சந்தி செய்ய நின்றவன் அங்கிருந்து புறப்பட்டு பூலகத்திற்கு வந்தான். எந்த இடத்திலே நாம் படுத்துக் கொள்ளலாம், நல்ல ரம்யமான ஒரு இடம் வேண்டும் என்று பார்ப்பதற்காக உயரமான இடத்தில் நின்று பார்க்க வேண்டும் அல்லவா, அதற்காக அப்படி வந்து திருவேங்கட மலையிலே நின்றானாம். அங்கிருந்து பார்த்தவுடனே திருவரங்கம் மிகவும் வாய்ப்பான இடமாக தோன்றிற்று. உடனே அங்கே வந்து சயனித்துக் கொண்டு விட்டான். அதைத்தான் வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் திருவேங்கட மலையிலே. அவன் அரங்கத்து அரவின் அணையான் என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அந்திபோல் நிறத்து ஆடையும் என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்ன அந்த அரைச்சி வந்த ஆடை, அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில் உந்தி என்று தெரிவிக்கின்றார். அந்த அயன், அதாவது உலகத்தையெல்லாம் படைக்கின்ற கடவுளான பிரம்மனையும் படைத்தவன் எம்பெருமான். எப்படி படைத்தான் என்னால் அவனுடைய திருநாபி கமலத்திலே அப்படி அந்த பிரம்மாவை படைத்தான். நாட்டை படைத்து அயன் முதலா தந்த என்று ஆண்டாளும் அனுபவிக்கிறாள். அப்படி அந்த அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில் உந்தி, மிகவும் அழகான அந்த உந்தி எம்பெருமானுடைய திருவயிறு. அந்த உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிர், அடியேன் உள்ளத்தினுடைய இன்னுயிர், அடியேனுடைய ஹிருதயமானது எங்கே இருக்கிறது என்றால் அந்த எம்பெருமானுடைய உந்தியிலே என்றோ திருவயிற்றிலே என்றோ இருக்கிறது என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். அதாவது
வானவர்கள் சந்தி செய்ய நின்ற அந்த எம்பெருமான் திருமலையிலே எதற்காக வந்து எழுந்தொழினான் என்னால் எல்லாருக்கும் தன்னுடைய எளிமையை காட்ட வேண்டும் என்று அப்படி வந்து நின்றானாம். அந்த நித்தியசூரிகளும் கூட, பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகளும் கூட எம்பெருமானுடைய மேன்மையை சேவிக்க வேண்டுமானால் பரமபதத்திலே சேவிப்பார்கள். ஆனால் அவனுடைய எளிமையை காண வேண்டும் என்றால் அவர்கள் இந்த திருமலைக்குத்தான் வருவார்களாம். ஆகையினாலேதான் வானவர்கள் சந்தி செய்ய அவன் நின்றான். எங்கே என்றால் திருவேங்கட மலையிலே. அவன்தான் இப்படி திருவரங்கத்திலே வந்து கிடந்தான். அரங்கத்து அரவின் அணையான் என்று இப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான். ஆஹா, பரமபதத்திலே வீற்றிருந்த திருக்கோலம், அந்த திருமலையிலே நின்ற திருக்கோலம், திருவரங்கத்திலே கிடந்த திருக்கோலம் என்று இது மூன்றையும் சேர்த்து அனுபவிக்கும்படியாக நின்றான், இருந்தான், கிடந்தான் என்று சொல்லும்படியாக அப்படி அந்த எம்பெருமான் திருவேங்கட மலையிலே நின்றான், அந்த பரமபதத்திலே வீற்றிருந்தான், இப்படி அரங்கத்து அரவணையான் என்று இப்படி திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று அனுபவித்தார். பண்டை காலத்திலே ஒரு அரையர் சுவாமி அவர் திருவேங்கட மலைக்கு போய் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று திருவரங்கநாதனிடத்திலே அனுமதி கேட்டாராம். அப்பொழுது திருவரங்கன் அமலநாதிபிரானை ஒரு முறை சொல்லிவிட்டு நீர் ஓதிவிட்டு பிறகு போம் என்றாராம். இந்த பாசுரம், அதாவது வடவேங்கட மாமலை நின்றான் அரங்கத் தரவினணையான் என்ற பாசுரத்தை அனுசந்தித்தவுடனே இனி நீர் இருக்கிலுமிரும் போகிலும் போம் என்றானாம். அதாவது என்ன அர்த்தம்? அந்த திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிற நாமன்றோ இங்கே திருவரங்கத்திலேயும் இருக்கிறோம், எம்மை விட்டு நீர் பிரிந்து போக வேண்டும் என்று நினைத்தால் போம் என்று அவரை பார்த்து சொன்னானா. அரையர் போகாமல் அங்கேயே திருவரங்கனுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நாம் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.